பிரைஸ் லார்ட். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளை கர்த்தர் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தார். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையை, ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் நாமே இந்த நாட்கள் வார்த்தை ஆசீர்வதித்து தருவாராக. உங்களுக்கு அவர் வசனத்தை படித்து நான் அச்சபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். சோதனம் கடைசி நாட்களில் என்ன செய்வார் என்பதை அங்கே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஒரு கூட்ட ஜனங்களை இங்கே பேர என்ன போட்டிருக்குன்னா, அந்நிய புத்திரர், ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிற அந்நிய புத்திரரை நான் என்ன செய்வேன், அனைவரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன். அந்த இடம் என்ன இடம்னா என் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவேன். சோத்திரம், அவர்களை மகிழ பண்ணுவேன். அருமையானோட பிள்ளைகளே, இந்த காரியம் ஏற்கனவே சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அவருடைய ஜெப வீடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக 700 வருஷத்திற்கு, பாருங்க, இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்பாக தான் அது எழுதப்பட்டது. சோத்திரம், நாட்கள்லே அப்போ ஆண்டவர் முன்குறித்து வர வேண்டிய காரியம் சொல்றாரு. இந்த அந்நிய புத்திரராய் இருக்கிறவர்கள், ஆண்டவர் நாமத்தை அறியாதவர்கள், நீதிக்கு தூரமானவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை தேடி வருவார்கள். அப்படி வரும்பொழுது அவர்களை என்னுடைய ஜெப வீடு, சோத்திரம், என்னுடைய ஜெப வீடு, அந்த வசனம் பாருங்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஆண்டவர் ஒரு ஜெப வீட்டை ஆரம்பித்து வைத்து அந்த வீட்டில் அவளை கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆக்குவார். அது எந்த வீடு என்று பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு சபையை தான் அது குறிக்கிறது. சோதரர், ஜெப வீடு என்று சொல்லப்படும். ஒரு வீட்டில் பாருங்க, முதல் நூற்றாண்டு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளும் வீடுகள்ல நடந்தது. பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணினார்கள், வீடுகள் தோறும் பாருங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதனால அந்த வீடு ஜெப வீடு என்று பின்னாடி வரவேண்டிய பெயரை முன்னாடி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது பல நூற்றாண்டுகள் கழிந்துதான் அந்த பெயர் வந்தது. அப்படியானால் அருமையான ஜெப வீடு என்று சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அறியாமல் இருந்தாலோ அவனுடைய வசனத்தின்படி நடக்கணும்னு சொல்லி, அவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளணும்னு சொல்லி நடக்கிற அந்த பிள்ளைகளை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழப்படும் நாட்கள். அருமையானவர்களே, நம்ம வீட்டில் நமக்கு மகிழ்ச்சி இல்லை, நம்ம வீட்டில் நமக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா ஜெப வீடுங்கிற ஒரு வீடு இருக்குது. சோத்திரம், ஜெபிக்கிற இடம் பாருங்க. உங்க வீட்டை கூட நீங்க ஜெப வீடா மாற்ற முடியும். சோத்திரம், உங்க வீட்டை நீங்கள் ஜெப வீடாய் மாற்றும் பொழுது அந்த வீட்டிலையும் கர்த்தராய் மகிழ்ச்சியை உண்டாக்குவார், ஒரு பெரிய ஆனந்தத்தை உண்டாக்குவார். சோத்திரம், முதல் நூற்றாண்டுல அப்படித்தான் எல்லா விசுவாசிகள் வீடுகளெல்லாம் ஜெபம் நடந்தது, ஆராதனை நடந்தது. அதனாலே அங்கே மகிழ்ச்சி உண்டானது. பாருங்க, எல்லா வீடு எங்கெல்லாம் பிரே நடத்துறாங்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டு மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. இன்றைக்கு அருமையானவர்களே, ஜெப வீடு என்று சொல்லும் பொழுது ஜெபிக்கிற ஒரு வீடு. சோத்திரம், இன்னைக்கு அநேக இடங்கள்ல அப்படித்தான் ஜெப வீடாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஜெபிக்கு தங்குவாங்க, இருந்தாலும் அந்த வீடு ஜெப வீடாகவே இருக்கும். அநேகர் வந்து ஜெபிக்க, அநேகர் வந்து தம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் வைத்திருக்கிற ஆனந்த சந்தோஷ பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்க பெறவில்லை என்றால், அப்படிப்பட்ட ஜெப வீடுகளில் நீங்க சென்று ஆராதனை பாருங்க. சர்ச்சு அப்படிங்கிற வேர்டு, சபை பாருங்க, அது சர்ச் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எக்லீசியான்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்னா அவுட், லீசியான்னா பீப்புள், வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட பீப்புள். எக்லீசியா என்ற வேர்டு, கிரீக் வேர்டு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வேர்டு உபயோகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே பாருங்க, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை மாறினவர்கள் எல்லாம் அந்த வீடுகளில் இருந்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அது ஜெப வீடாய் மாறுது. இன்றைக்கும் அந்த ஜெப வீட்டுக்கு வருவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள், ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளும். பாருங்க, ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. சோத்திரம், இன்றைக்கும் சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, சுற்றி சுற்றி திரிகிறீர்களா? எங்க போனா நிம்மதி கிடைக்கும், எங்க போனா சமாதானம் கிடைக்கும், எங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஜெப வீடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டில் உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுற. பாருங்களேன், என் ஜெப வீட்டில் உங்களை மகிழ பண்ணுவேன். சோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் இன்னும் பெறவில்லையா? ஒரு ஜெப வீட்டை தேடுங்க. சோத்திரம், ஜெபிக்கிற ஒரு வீடு தான் ஜெப வீடு.
ஸோ சபையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம். அதாவது வெளியே அழைத்து வரப்பட்டவர்கள், பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியே அழைத்து வரப்பட்டவர்கள் கூடுகிற இடத்துக்கு பேர் தான் ஜெப வீடு. அது வீடா இருக்கலாம், அல்ல ஒருவேளை அது ஒரு மரத்துக்கு நிழலா இருக்கலாம், இல்லை ஒரு கிரவுண்டா இருக்கலாம். அதுதான் சபை என்று சொல்லப்பட்டது. நீ சபையினால பெரிய உயரமா இருக்கணும், உயரமான சிலுவை தெரியணும், அதான் சபை நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. சபை அதுக்கு பேர் இல்லை, பில்டிங் இல்லை, மக்கள் தான். மக்கள், சர்ச் என்பது மக்கள், நாட் பில்டிங். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். எக்லீசியா அப்படின்னா வெளியே வந்த மக்கள். அப்போ அவள் வெளியே வந்து என்ன செய்யறாங்க? ஜெப வீடுகளிலே ஆராதனை செய்யறாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணு சொல்லப்படும். அதைத்தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட வீட்டிலே என்ன ஜனங்களை, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களை, என்னுடைய வசந்தம் நடக்கிற ஜனங்களை நான் என்ன செய்வேன்? கொண்டு மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லையா? நீ வீடுகள் வாருங்கள், ஆண்டுடைய ஆராதனை செய்கிற இடங்களில் வீடுகளில் வாருங்கள், ஜெப வீட்டுக்கு வாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஜெப வீடுகளில் தான் அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது. சீசர்கள் எல்லாரும் ஜெப வீடுகளிலெல்லாம் ஜெபித்தார்கள், எல்லா இடங்களையும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த அருமையான வேளையில அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஜெபிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வசனத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தாம் நாட்களை ஜெப வீட்டுக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாங்க. இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.